இப்போ நம்ம இருக்கிற இந்த சின்ன மலை கோவிலுக்கு பேர் வேலாயுத சுவாமி திருக்கோவில். இது இருக்கிற இடத்துக்கு பேர் இந்த இந்த மலைக்கு பேர் கனககிரி அப்படின்னு பேர். இந்த கனககிரிங்கிறது நீங்கள் காங்கேயத்துலேருந்து கோயம்புத்தூருக்கு போகிற அந்த மெயின் ஹைவே, அதாவது திருச்சி ரோட்டில் போனீங்கன்னா அந்த ஹைவேல வந்து காங்கேயத்துலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் இருக்கும். அந்த 10 கிலோமீட்டரில் வந்து வடக்க கண்டியன் கோவில் அப்படின்னு போகிற ரோட்டில் போகணும். கண்டியன் கோவிலுங்கிறதுல ஒரு அருமையான சிவஸ்தலம், அது சிவன் கோவில் இருக்குது. கண்டீஸ்வரர் சிவன் கோவில். அது அந்த கண்டீஸ்வரர் வந்து பாண்டியர் காலத்து கோவில். அந்த கோவிலை பார்த்துட்டு அங்கேருந்து வந்தீங்கன்னா திருப்பி வடமேற்காக ஒரு 2 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இருக்கிறது தான் இந்த கனககிரி. ரொம்ப சின்ன மலை. நான் நேராக வச்சுட்ருக்கேன். அந்த இடத்துல வந்து ரொம்ப ஒரு லைன் மாதிரி உங்களுக்கு ஒரு கோவில் தெரியறதான்னு எனக்கு தெரியல. அதுதான் வந்து சிவன்மலை முருகர் கோவில். சிவன்மலை முருகர் ரொம்ப ஃபேமஸ்ஸு இந்த ஏரியாவில். தமிழ்நாடு ஃபுல்லாக கூட தெரிஞ்சிருக்க வாய்ப்புண்டு. அந்த சிவன்மலை முருகர் வந்து காங்கேயம் திருப்பூர் ரோடில் இருக்குது அந்த கோவில். ஸோ அது நேராக நமக்கு கிழக்க ஒரு 6-7 கிலோமீட்டராவது இருக்கும். அங்கே தான் அந்த சிவன்மலை முருகர் கோவில். நம்ம இருக்கிறது கனககிரி முருகர் கோவில். இதுவே ஒரு பழமையான கோவில் தான் இது. இந்த கோவிலோட கலசம் எல்லாமே மண் கலசம். அதனாலே அது ஒரு பழமைக்கு உதாரணம், அது எடுத்துக்காட்டு. இப்போ ரொம்ப சின்ன ஸ்டெப்ஸு தான். நீங்கள் ஒரு 30-40 ஸ்டெப்ஸ் வந்தீங்கன்னா வந்துடலாம் அந்த கோவிலுக்கு. அந்த கோவிலுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னாக்கா இப்போ இது வந்து நல்லா ஓரளவுக்கு பராமரிப்புலேயே இருக்குது. இந்த சின்ன கோவிலுக்கே வந்து நீங்கள் மேலே ஏறி வரத்துக்கு, வண்டியில் வரத்துக்கே ஒரு பாதை இருக்குது, மண் பாதை. ஸோ அது ஒரு இடனம். இந்த 20-30 படி கூட ஏற முடியாதவங்க இதோ இந்த பாதையில் அவங்க வர முடியும். இது இங்கே போயிடும், அப்படியே உங்களுக்கு கீழே போகும். நம்ம பார்க்குற திசை தான் வந்து தெற்கு. ஸோ இந்த தெற்கில் வந்து இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து தென்கிழக்கு. இங்கே போனீங்கன்னா காங்கேயம் தாராபுரம் ரோடு இருக்குது. அங்கே வந்து வட்டமலைன்னு இருக்குது. வட்டமலை வந்து உங்களுக்கு அது ஒரு முருகர் கோவில். அது தேவார பாடல் பெற்ற சிவஸ்தலமும் கூட. கிழக்கு நம்ம பார்த்தது சிவன்மலை. இப்போ இந்த கோயிலை இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். ஸ்தல புராணம்னு தெரியல, எல்லாம் இடிச்சிட்டாங்க, அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் இல்லைங்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு சிவன் சந்நிதி, விஸ்வநாதர் இவர் இங்கே இருக்கார். இன்னும் ஓரளவுக்கு பழமை மாறாமல் அப்படியே இருக்குது இந்த கோவில். பார்த்தீங்கன்னா அந்த மண் கலசமெல்லாம் உங்களுக்கு தெரியுது பாருங்கள் மேலே. அது வந்து அம்பாள் சன்னதி. இப்போ நம்ம மேற்க காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த தென்னை மரங்கள் கிட்ட கொஞ்சம் மறைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்குது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சாரி, இதோ இங்கே நேராக இருக்குது. இந்த மரத்துக்கு நடுவில் வெளிச்சது நடுவில் தெரியாது. இந்த மரக்கிளைகளுக்கு நடுவில் நேராக ஒரு சின்ன இன்னொரு மலை தெரியுது பாருங்கள். இதோட ஹைட்டாக ஆனால் ஒரு குன்று ஒன்று இருக்குது. அதான் அழகு மலைன்னு பேர். அழகு மலை இல்லை, அழகு மலை. அந்த அழகு மலை வந்து திருப்பூர்லேருந்து மதுரை போகிற ரோட்டில் வந்தால் லெஃப்ட்டில் வந்தீங்கன்னா அந்த கோயில் இருக்கும். அதுவும் ஒரு அருமையான முருகன். அந்த முருகர் கிழக்க பார்த்துருக்காரு, அதாவது சிவன்மலையை பார்த்து. அங்கே நம்ம இங்கே இந்த இடத்துல உட்காந்துருக்கோம். இந்த மலையை வந்து ஆனால் ஈஸியாக மிஸ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா இது ரொம்ப ஃபீச்சர்ஸ் இருக்கிற மாதிரி இல்லை இந்த மலையில், அதனால் மிஸ் பண்ணலாம். ஸோ பட் இட்ஸ் நெவர்தெல்லஸ் a பியூட்டிஃபுல் டெம்பிள். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நவக்கிரக சந்நிதி இருக்குது. இங்கே உங்களுக்கு அந்த ஒரு மகா மண்டபம் இருக்குது. இதுதான் அர்த்த மண்டபத்துக்குள்ளே முருகர் இருக்கிற இடம். இது வந்து அம்பாள் சந்நிதி. இங்கே அம்பாள் இருக்கா, இங்கே ஒரு துர்க்கை இருக்கா. இங்கே ஒரு அழகான மூர்த்தங்கள். விசாலாட்சி. ஸோ இங்கே இருக்கிறது நவகிரகங்கள். ஐ திங்க் ஆனால் கிளியர் டே வந்து உங்களுக்கு சென்னிமலை, கைத்தமலை இதெல்லாம் தெரிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நமக்கு இங்கே வெஜிடேஷன் நிறைய இருக்கிறதுனால, அதுவும் மலையும் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நமக்கு தெரியல. பட் ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கனககிரி வேலாயுத சுவாமி கோவில். ரொம்ப அழகான முருகர். கிளி வச்சுட்டுருக்கார் கையில். அதுவே ஒரு ஆச்சரியம். கிளி வச்சுட்டுருக்கிற முருகன் வந்து எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரில, தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி மிக மிக அழகான ஒரு கனககிரி முருகன் கோயிலை நீங்கள் அவசியம் வந்து பார்க்கணும். நீங்கள் இந்த கோயிலுக்கு வர்றதுன்னா பெஸ்ட்டு வழி வந்து கண்டியன் கோவில் அப்படிங்கிற சிவன் கோயிலை கண்டுபிடிச்சி, கண்டியன் கோயில் சின்ன கிராமமும் கூட தரையிலே இருக்குது. அந்த சிவன் கோயிலுக்கு வந்து அங்கேயே இருப்பாள் அந்த கோயில் குறுக்கள்லாம். அவள்கிட்ட கேட்டெல்லாம் அவள் இங்கே வந்து உங்களை அனுப்பிட்டு அவளும் வருவாங்க. ஸோ இட்ஸ் அ வெரி வெரி ஒர்த்தி டெம்பிள். ஸோ ரொம்ப ரொம்ப அழகான பழமையும் வாய்ந்த இந்த கனககிரி வேலாயுத சுவாமி கோயிலை வந்து பாருங்கள். ஆமாம், இந்த கோயில் இது இந்த கிராமத்துக்குன்னு ஏதாவது பேர் இருக்கா? இந்த கிராமத்துக்கு பேர் குளத்துப்பாளையம் அப்படின்றாங்க. ஸோ குளத்துப்பாளையம் கனககிரி வேலாயுத சுவாமியை அவசியம் வந்து பாருங்கள். இந்த
ஸ்டெப்ஸ் இது இவ்வளோதான் இருக்குது. மெயின் ரோட்லேருந்தே நீங்கள் வரலாம், சின்ன ஸ்டெப்ஸு தான். இல்லைனா வண்டியில் மேலே வரைக்கும் வரலாம். ஓகே, ரொம்ப நன்றி. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.